உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இடியாப்ப சிக்கலில் திமுக கூட்டணி, இடி, சிபிஐ இது எல்லாம் வரப்போகுது. விஜய் அவர்களோட காங்கிரஸ் மேலிடம் கிறிஸ் ஜவடேகரா அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இப்ப நமக்கு வருது. கடந்த வீடியோல ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து இருந்தது. அதனால இந்த தலைப்பை ஒட்டிய ஒரு குட்டி கதை அப்படிங்கிறதும் இருக்கு. அதை சொல்லிட்டு நாம வீடியோக்குள்ள போயிடுவோம். அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் டிவிகேவோட கூட்டணி, இப்படி எல்லாம் செய்திகள் வருதா? இதை பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா காங்கிரஸ் டிவிகேவோட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது சுத்தப்படாது. நம்ம ஆதவ அர்ஜுனா பேசிட்டு இருக்காரு, போறாரு வராருங்கிறாங்க. நம்ம சைலண்டா கூட்டணியை பேசி முடிச்சிடணும், எந்த விதமான பத்திரிகைகளுக்கும் தகவல் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல நமக்கு பிரச்சனைய விசிகாவும் காங்கிரஸும் தான், இவங்க தான் அனிதா வர மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாம, உதவியாளர்களுக்கு எல்லாம் கூட சொல்லாம ஒரு ரகசிய இடத்துல பேச்சுவார்த்தையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின், செல்வ பெருந்தகை, திருமாவளவன் 3 பேரும் ஒரு ஆள் இல்லாத தீவுல போய் பேச்சுவார்த்தையை நடத்தலான்னு போறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வர வேண்டிய ஹெலிகாப்டர் வரல. என்னடா பேசி முடிச்சிட்டோம், ஹெலிகாப்டர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்பு பார்த்தா வானிலை சரியில்லை, நாளை காலையில தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கப்பயே சரி அப்படியே ஒதுங்கிடுவோம் அப்படின்றது. 3 பேருக்கும் கடுமையான பசி அப்படிங்கிறது வந்திருக்கு. சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டப்பாவில தான் இருந்திருக்கு. ஒரு டப்பா சாப்பாட்டை வச்சுக்கிட்டு 3 பேர் சாப்பிட முடியாது. 3 பேரும் ஆளு கொஞ்சம் சாப்பிட்டாலும் யாருக்குமே பசி அப்படிங்கிறது அடங்காது. என்ன பண்றது அப்படின்னு 3 பேரும் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. ஒன்னும் புரியல. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம 3 பேத்துக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்குவோம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சரி என்ன போட்டி தலைவரை அப்படின்னு திருமாவளவன் கேட்டோடனே 3 பேரும் ஒரு மணி நேரம் படுத்து தூங்குவோம், 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிப்போம், யாருக்கு நல்ல கனவு வந்துச்சோ அவங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை வச்சுட்டு 3 பேரும் படுத்து தூங்கி 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சிருக்காங்க. உடனே திருமாவளவன் தலித் சமூக மக்களுக்கான பெரும் தலைவனா நான் மாறிட்டேன், விசிகாவுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, விசிகா தனித்து போட்டிக்கிட்டு 150 தொகுதியில ஜெயிச்சிருச்சு, நான் சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கனவு வந்துச்சு, இதுதான் என் லட்சியமே, அதுவே கனவா வந்திருக்கு, இதுதான் சிறந்த கனவு, அதனால அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே செல்வ பெருந்தகை இருந்துகிட்டு சேச்சா இதை விட சூப்பரான கனவு நான் கண்டேன், இதை விட அதுதான் நல்ல பெஸ்ட் கனவு அப்படின்னு இருக்காரு. என்னப்பா அப்படின்னு கேட்க உடனே அவரு சொல்லியிருக்காப்ல, காங்கிரஸ் தனிச்சு நின்று 200 தொகுதியில ஜெயிச்சிருச்சு, காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டுல மலர வச்சுட்டோம், எல்லாருமே செல்வ பெருந்தகையான என்ன வாழும் காமராஜர், இவரோட ஆட்சி தான் சிறந்த ஆட்சி அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு சிறந்த ஆட்சியை நடத்துற மாதிரி கனவு கண்டேன், அதனால இதுதான் சிறந்த கனவு, சாப்பாடை நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காரு. உடனே ஸ்டாலின் அப்படியே ஒன்னும் சொல்லாம மௌனமா உட்கார்ந்துருக்காரு. இவங்க 2 பேரும் சரிங்க தளபதி, நீங்க என்ன கனவு கண்டீங்க, எங்களோட சிறந்த கனவா நீங்க கண்டிருந்தீங்கன்னா நீங்க சாப்பிடலாம்ல சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு ஸ்டாலின் என் கனவுல ஒரு பாய் ஒருத்தர் வந்தாப்புல, வந்துட்டு ஒழுங்கா சீக்கிரம் அந்த சாப்பாடை சாப்பிட்டு இல்லாட்டி பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. நான் பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு எந்திரிச்சு உட்காந்து வேகமா அந்த சாப்பாடை சாப்பிட்டேங்க அப்படின்னு இருக்காப்புல. என்ன தளபதி சொல்றீங்க, கனவுல சாப்பாடை சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்ல கனவுல பாய் மிரட்டினாரு, நான் அது உண்மைன்னு நினைச்சிட்டு எந்திரிச்சு உண்மையிலேயே அந்த சாப்பாடை சாப்பிட்டேன், உங்க 2 பேத்துக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு இருக்காரு. என்ன தளபதி இப்படி பண்ணிட்டீங்களே, எங்க சோத்துல கைய வைக்கலாமா அப்படின்னு கேட்கவோ தளபதி விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்படிலாம் இல்லப்பா, நான் உங்க தலையில கை வைக்கணும்லாம் அப்படி செய்யல, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாப்பாடை சாப்பிட்டேன், இனிமே பிஜேபி உள்ள வராதுப்பா அப்படின்னு இருக்காரு. உடனே திருமாவளவன், செல்வ பெருந்தகை 2 பேரும் பிஜேபி உள்ள விடாமல் தடுத்த திராவிட மாடல் தளபதியே வாழ்க அப்படின்னு அந்த ஆள் இல்லாத தீவுல கோஷம் போட்டு இருந்திருக்காங்க. சரி தளபதி, இப்ப நீங்க சாப்பிட்டீங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னோடனே அந்த டிபன் பாக்ஸ் எடுத்து செல்வ பெருந்தகிட்ட கொடுத்துட்டு, நீ இந்த டிபன் பாக்ஸை கழுவி எடுத்துட்டு வா, திருமாவளவன் இந்த மூடியை நீ கழுவி எடுத்துட்டு வா, உங்க 2 பேத்துக்கு இதுதான் வேலை, மறுபடியும் பிஜேபி உள்ள வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில பிளைட் வந்தோடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இதுதான் அந்த கதை. ஏன்னா பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இவங்களை எல்லாத்தையும் கூட்டணியில வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட ஒரே அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களோட ஆட்சியோட சாதனைகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்னப்பா செஞ்ச, நான் எங்கத்த செஞ்சேன், என்னதான் என் கட்சியில இருக்கிற எல்லாரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் இருக்காரு. அதனாலதான் மறுபடியும் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசியே இந்த எலெக்ஷன்லயும் வழக்கம் போல உருட்டிடலாம் அப்படிங்கிற வேலைகள் நடக்குது. பட் இந்த வாட்டி அது மக்கள் கிட்ட எடுபடாது. குடும்ப அரசியலை மொத்தமா ஆப்பு சொருகணும் அப்படின்னு மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பீகார்ல இருந்து
தெலுங்கானாவில இருந்து வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். காஷ்மீர்ல தொடங்குச்சு, இந்த ஃபருக் அப்துல்லாவோட ஃபேமிலியை முடிச்சு விட்டாங்க. அடுத்து தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் ஃபேமிலியை முடிச்சு விட்டாங்க. இப்ப பீகார்ல முடிஞ்சிருச்சு. லல்லு பிரசாத், ராப்ரி தேவி, தேஜஸ்வி குடும்ப அரசியலை ஒழிச்சாச்சு. இந்திய அளவுல இந்த ராஜீவ்காந்தியோட குடும்பம், நேருவோட குடும்பம் மொத்தமா ஆப்படிக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டிலையும் அடுத்து நடக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் விஜய் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனா பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட காங்கிரஸ் மேலிடம் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். பட் ஆனா எந்த முடிவும் எட்டப்படலை. டிசம்பர் மாசம் வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும். டிசம்பர் மாசத்துல நல்ல அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிடம் விஜய் அவர்கள்ட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. இதனாலதான் ஒரு இடியாப்ப சிக்கல்ல திமுக கூட்டணி இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எதனால இந்த இடியாப்ப சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்னு பெருமையே பீத்திக்கிட்டாலும் சரி, இங்க திமுக கூட்டணியில இருக்கிற ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். இப்ப காங்கிரஸ் விலகிருச்சு அப்படின்னாலே பின்னாடியே இஸ்லாமிய வாக்குகள்லாம் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமாவளவனும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க, சிராக் பாஸ்வான்லாம் அழகா 28 சீட்டை வாங்கி 19 சீட்டை ஜெயிச்சிட்டு போயிட்டாரு. இங்க இன்னும் திருமாவளவன் 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு 2 பிளாஸ்டிக் சேர் இருக்கும், இப்படியே கடந்து மாரடிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப திருமாவளவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இப்ப நீங்க போயிட்டு வேணா நம்ம வெளிமைப்புக்கு பேசிக்கலாம், நாங்க தான் 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க ஒண்ணு செல்ஃப் எடுக்கல. 6 தொகுதி கடந்த தேர்தலில் கொடுத்தாங்க. இந்த வாட்டியும் அதே 6 இல்ல அதுல ஒண்ணு குறைச்சு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ கிளம்பு அப்படின்னு மிரட்டலாம் முடியாது. கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. ஆனா திருமாவளவன் காங்கிரஸ் பின்னாடி போயிட்டாரு அப்படின்னா திமுக கூட்டணி பலமாயிடும். அப்ப திருமாவளவன் கேட்கறத கொடுக்கறதா? இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல். நீ கேட்கறத நான் கொடுக்கட்டா இல்ல விரட்டி விடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல். இது எல்லாமே இந்த சிக்கலை உருவாக்குனது அப்படிங்கிறது சாட்சாத் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி தான். வெளியில போயிட்டா நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா கண்ணாபுண்ணான்னு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சர்வே பார்த்துங்க? காங்கிரஸ் இல்லைன்னா நம்ம ஜெயிப்போமா, இல்ல காங்கிரஸ் இருந்தா விசிகா கழட்டி விட்டா நம்ம ஜெயிப்போமா, 2 பேர்த்தையும் கழட்டி விட்டா ஜெயிப்போமா, கம்யூனிஸ்டுகள் பின்னாடியே போயிட்டாங்கன்னு அவங்க தனிச்சு நின்னா ஜெயிச்சிடலாமா? இப்படி விதமா பெண் நிறுவனத்தின் மூலமா சர்வே அப்படிங்கிறது எடுக்கப்படுது. கூட்டணியை எப்படி பண்றது, இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு நம்மளால மாரடிக்க முடியல. காங்கிரஸ் 35 சீட்டு கேட்கறாங்க. 35 அவங்களுக்கு கொடுத்தா விடுதலை சிறுத்தை 15 கேட்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு 150 தான் கிடைக்கும் போல இருக்கு. நம்ம 200 நம்ம 70 ஜெயிப்போமான்னு தெரியல. இது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. இதை விஜய் அவர்கள் தான் உருவாக்கி இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் முக்கியமான விஷயம், சிபிஐ இடி இது ரெண்டும் அடிக்க தயாராக போகுது. இதை சொன்னோம்னா எல்லாருக்கும் ரொம்ப சலிப்பா இருக்கும். ஆமா, பெரிய இடி சிபிஐ எல்லாம் திமுககாரன் எல்லாத்தையும் பார்ப்பான், நல்லா அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுக்கிட்டு தப்பிச்சிடுறானுங்க எல்லாத்துல இருந்தும். இப்படிதான் மக்கள் சலிச்சுட்டாங்க கடந்த காலகட்டத்துல. பட் எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. இனிமே தமிழ்நாடு தேர்தல் மட்டும்தான் அவர்களுக்கு, அதாவது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு டார்கெட் ஆயிருக்கு. கண்கொத்தி பாம்பா தமிழ்நாட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால புதிய தலைமை நீதிபதி வேற பொறுப்பேற்க இருக்கிறார். டாஸ்மாக் கேஸ் மறுபடியும் விசாரணை அப்படிங்கிறது மறுபடியும் இடி அப்பீலுக்கு போகுது. எல்லா தீர்ப்பும் இனிமே திமுகவுக்கு எதிராகத்தான் வரும். கிட்னி கேஸ், ஆம்ஸ்ட்ராங் கேஸ், அஜித் கேஸ், டாஸ்மாக் கேஸ், இன்னும் பல விதமான வழக்குகள் அடுத்தடுத்து வரப்போகுது. நான் சொல்றேன், எழுதி வச்சீங்க. டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து கைது படலங்கள் அப்படிங்கிறது தொடரும். திமுகவை அடிக்கிற அடியில தமிழ்நாட்டுல குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு அடிப்பாங்க. திமுக ஜெயிக்கும்னு இருமாப்பா இருக்கிறவனுங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படிங்கிறதால திமுகவை புதைக்கிறதுக்கு பிஜேபி தயாராயிடுச்சு. எதிர்கட்சிகள் எல்லாமே திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தால திமுக என்ன செய்யறதுன்னே தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கு பேரிடியா தான் இருக்கும். பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.